நமக்காக ஒவ்வொருவருக்காக தனித்துவமா தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதனால அநேக சந்தேகங்கள் பிறக்கிறது. இதை குறித்து ஏசாயாவின் புஸ்தகத்துல ரொம்ப திட்டம் தெளிவா கர்த்தராகிய ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க படிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறாம இருக்குன்னா இதை படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எப்படி நிறைவேற்றுவாருன்னு நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 10-11 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படிப்பட்ட வசனம் பாத்தீங்களா? எப்படி மழை வந்து மழையோட வேலையெல்லாம் இந்த பூமியை நினைச்சு அது கிளம்பி முளை கிளம்பி அதுக்கு வந்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தை அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது போதும். அது போல அவர் நமக்குன்னு வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் அது என்கிட்ட விரும்பியா திரும்பாது. அதை நான் எதுக்கு அனுப்புனனோ அந்த காரியம் வாய்க்கும், அது நடக்கும், அது நிறைவேறும் சொல்றாரு. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. இன்னும் வரைக்கும் மேபி நம்ம காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க படிச்சு அறிக்கையிட்டு பாருங்க. நம்ம வாயினால சொல்றத அவர் கருத்தினால் செய்ய வல்லவர். ஆமேன். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.